Hello friends, welcome to PHP Advanced Tutorial. நான் சீனு. இப்போ நம்ம போன கிளாஸ்ல டைம் பற்றி பார்த்தோம். டைம் டேட்ஸ் பற்றி எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்ட்டு. இந்த கிளாஸில் ரேண்டம் நம்பர் பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பேர் ரேண்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ ரேண்டம் ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ரேண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டம் அப்படின்றது தான் நம்ம ஃபங்க்ஷன், அதாவது ரேண்டம் அப்படின்றதோட ஷார்ட் மீனிங் தான் ரேண்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக ரேண்டம் நம்ம எக்கோ பண்ணி பார்ப்போம் என்ன நம்பர் ரேண்டம் நம்பர் வருது அப்படின்ட்டு. சாரி, எக்கோ ரேண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் வேரியபிள் நேம் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் வருது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த நம்பரு. இது எதுக்காக இப்படி இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பாஸ்வேர்டு இல்லை ஏதாச்சும் லிங்கிங் கொடுக்கும்போது அந்த ரேண்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்பர் மாறிக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ரோல் டயஸ் பண்ணுற மாதிரி, அது இப்போது நம்ம விளையாடுவீங்க. அதில் இந்த ஸ்னேக் அண்ட் லேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டயஸ் உருட்டும் போது அப்பப்போ ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னால் மேக்ஸிமமாக எவ்வளோ ரேண்டம் நம்பர் வருது அப்படின்ட்டு நான் கொடுத்து பார்ப்போம். அதுக்கு ரேண்ட் அண்டர்ஸ்கோர் மேக்ஸிம் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு இங்கே ரேண்ட் மேக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நார்மல் ரேண்டு, சிங்கிள் கொட்டேஷனில் மேக்ஸிமம் ரேண்டம் நம்பர்னு கொடுக்குறேன். நம்பர் ஐஸ் மேக்ஸிமம் ரேண்டம் நம்பர் ஐஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் நம்ம இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரேண்ட் அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கொட்டேஷனில் போடக்கூடாது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், அதிகபட்சமாக மேக்ஸிமம் நம்பர் 32,767 வருது. அதாவது 32,777. இது எந்த ஆர்டர் படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இன்டீஜர் வேல்யூ பொறுத்து வரும். ஸோ அதுக்காக தான் இன்டீஜர் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஈஸியாக தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது அது ஒரு டேட்டா டைப். ஸோ அதில் அதிகபட்சமாக அந்த நம்பரை யூஸ் பண்ணுறோம். இப்போ சிம்பிளாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி நான் சொன்ன மாதிரி எப்படி ரோல் டைஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிடுறேன். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு என்ன மெத்தடு அப்படின்றதையும் போட்டுடுறேன். சாரி, எந்த இடத்துல வேரியபிள் .php அப்படின்றதில் மெத்தடு ஈக்குவல் டு நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கேப்ஸில் போட்டு பழகுவோங்க, எப்பவுமே கேப்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது கீழே நம்ம இன்புட் வாங்கலாம். இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்ம் மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண நம்மளுக்கு டிசைனிங்கெல்லாம் புதுசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இன்புட் டைப் மெத்தடு நேம் ரோல் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். தென் இது முடிச்சிடலாம். சாரி, ரோல் வேல்யூ ரோல் டைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கேப்ஸில் கொடுக்குறேன்.
பார்த்திங்கன்னா நம்மளோட நேம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேம் வந்து ரோல் அப்படின்றது, அதுக்கு வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ முடிச்சிடலாம் ஃபார்ம். பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து முடிச்சிச்சு. இதை நான் சேவ் பண்ணிட்டு ஒரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த கிளிக் பண்ண இங்கே வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது.